வந்து திருக்குனூர் பக்கம் கேஆர்பாளையம் கிராமம். சரிங்க. பேர் வந்து பெரியண்ணா. ம் ம் நாங்கள் வந்து மஞ்சள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் போட்டுன்னு வரோம். சரி சரி. நாங்கள் இது மஞ்சள், கரணை, சிறுவள்ளி இதெல்லாம் நாங்கள் பாரம்பரியமாக வச்சுக்கிற பயிர் இது. ம் ம் இது வந்து மஞ்சள் வந்து கரெக்டாக 10 மாதம் தான் அது. 10 மாதம். 10 மாதம் ஒரு வருஷம் பயிர். ஒரு வருஷம் பயிர். வேற மஞ்சளோட சேர்ந்தா ஒரு வருஷம். நம்ம 3 மாதம் வேற மஞ்சள், மீதி வந்து 9 மாதம் வந்து பயிரில். 3 மாதம் வேற மஞ்சள் வச்சா தான் மஞ்சள் வந்து ஒழுங்காக இருக்கும். இல்லாட்டக்கா மஞ்சள் பயிர் முளைக்காது. சரி சரிங்க. இது நாங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா நாங்கள் இதை வேவிச்சு போட்டு அவிச்சு போட்டு ஈரோடு கொண்டு ஏற்றுவோம். ஓ, மஞ்சள் தயார் பண்ணுறதுக்கு. இதுக்கு இது வந்து நாங்கள் பொங்கலுக்கு கொத்தா ஓடலைனாக்கா அந்த வேலையை செய்வோம். ஓஹோ. போகி அன்னைக்கு இதெல்லாம் ஓடிவிடும். கன்ஃபார்மாக போகி அன்னைக்கு போகிற மஞ்சள் ஓடிடும். ஓஹோ. எப்படி நீங்கள் கிலோ கணக்கில் விற்பீங்களா இல்லை கொத்து கணக்கு? கொத்து கணக்கு. ஒரு கொத்து 10 ரூபா, 12 ரூபா, 8 ரூபா, செடிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போகும். இப்போ எவ்வளோ நிலப்பரப்பில் போட்டிருக்கீங்க? நான் போட்டுக்கிட்டு வந்து ஒரு 20 குழி போட்டுருக்கேன். 20 குழி போட்டிருக்கீங்க. 20 குழினா எத்தனை சென்ட்டுங்க ஐயா? 20 குழினாக்கா ஒரு 25, 30, 28 சென்ட். 28 சென்ட் வரும். ஓகே. இது எப்போ நம்ம கிழங்கு நீங்களே வச்சிருக்கீங்களா இல்லை வாங்கிட்டு வரணுமா அதை? இது நாமளே வச்சு போடுவோம். இது நாமளே வச்சு போட்டால் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்காது. நாங்கள் போய் இந்த கள்ளக்குறிச்சி சைடு போய் வாங்கின்னு வருங்க. வாங்கி வந்தால் நாங்கள் போடுவோம். இப்போ அது எப்படிங்க விதை? எப்படி கிலோ கணக்காக அந்த கிழங்கு? இந்த தடவை 70 ரூபா கிலோ. இந்த தடவை விதை கிழங்கு 70 ரூபா. போன வருஷம் வந்து 20 ரூபாய்க்கு. ஓ, 20 ரூபாய். இந்த வருஷம் ஹெவி ரேட். அதனால வந்து மஞ்சள் இந்த வருஷம் அதிகம் கிடையாது. அப்போ விலையும் கூடுதலாக இந்த வருஷம் விலை கூடுதலாக இருக்கு. சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது இந்த மழையில் வந்து இதெல்லாம் நிறையா அடிபட்டுச்சு. இதுலேயே எங்களுக்கு கிழங்குலாம் அழிவு போய் தாங்க. 2 நாள் தண்ணி நின்று போச்சு. வாய்க்காலில் தண்ணி போய் 2 நாள் நின்று போச்சு. மஞ்சளுக்கெல்லாம் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே பாயவும் காயவும் இருந்தால் தான் மஞ்சள் நல்லா மஞ்சள் இருக்கும். களை எத்தனை எடுப்பீங்க? களை வந்து எப்படி பார்த்தா 3-4 களை சொல்லும். அது வந்து பயிர் முளைக்கிற வரைக்கும் பதமாக தான் கொண்டாடணும். தட்டி விட்டா மறுபடியும் முளைக்காது. மறுபடியும் புதுசாக அப்புறம் முளைச்சி வரணும். ஒப்பா வராது. இன்னும் ஈடுந்தாச்சுமா முளைச்சி வரும். களை வந்து தீனி வந்து மஞ்சளுக்கு அதிகம் செல்லாது. தீனி வந்து 2 தீனி போடுவோம். இப்போ செலவுனும் பார்த்ததுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 10 12 ஒரு வருஷம் பயிர் சொல்கிறீங்க. ஆமாம். மொத்தமாக வந்து மஞ்சள் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் விதை மஞ்சள் மட்டும் அந்த 20 குழிக்கு விதை மஞ்சள் வாங்கினோம்னாக்கா 200 கிலோ மஞ்சள் வாங்கணும். 200 கிலோ. 200 கிலோ விதை மஞ்சள். அதுக்கு பிறகு கால் இழுத்து வாய்க்கால் பூஞ்சி போட்டு அது இப்போ பராமரிப்பு செலவுலாம் இருக்குது இல்லையோ. ஆமாம். களை ஒரு களை கொத்தத்துக்கு எப்படி பார்த்தாலும் 1000 ரூபா. 1000 ரூபாய் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் 5 ஆள் 6-7 ஆள் ஆகும். இப்போ இந்த சூழ்நிலைக்கு எங்கள் ஏரியாவில் வந்து 170 ரூபா கூலி போகுது. 170 ரூபா களை வெட்ட. ஆமாம், அதிகம் தான் உங்கள் ஊரில். 170. அதுமாரி இருக்கும்போது 1000 ரூபா 1200 ஒரு கலைக்கு ஆகும். புரியுதுங்களா? அப்புறம் கரெக்டாக 3 மாதம் 4 மாதம் சொன்னால் கால் மாற்றிக்கணும். ஓஹோ, கால் மாற்றி போடணும். கால் மாற்றினா தான் கிழங்குக்கு அனுப்பு வரும். இல்லாட்டி கிழங்கு இடாது. ஆமாம். செடிங்க மண் சேர்ந்தா தான் கிழங்கு இடும். நீ அப்படியே போட்டு விட்டாக்க கிழங்கு இடாது. கால் மடிச்சா தான் கிழங்கு. மல்லிகை கிழங்கு எப்படி கால் மடிச்சா? ஆமாம். அப்போ அடுத்தது வந்து மொத்தமாக எவ்வளோ செலவு வருவாங்க உங்களுக்கு? இப்போ 20 குழி. இப்போ இதை பாருங்க, இந்த 70 ரூபா. இப்போ 70 ரூபான்னு வச்சுக்க. 200 கிலோக்கு 14,000. ஓ, 14,000 விதையே 14,000 ஆகிப்போச்சு. கிளை ஒரு 4 கிளை அது ஒரு 4,000. 18 ஒன்றும் அந்த அளவுக்கு ஆகாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 3000 ரூபாயில மருந்து போகும். 18 ஒரு 21,000. 3000 ரூபாயில மருந்து போயிடும். அதுதான் நம்ம இதுக்கு செலவான தண்ணி இருக்குது. நம்ம கூலி இருக்கு, நம்ம வேலை செய்யற உழைப்பு இருக்குது. சரி, இது வருமானம் வருமா? இந்த செலவுனா ஒரு மொத்தமாக ஒரு லாபம். மஞ்சள்ல லாபம் இருக்கு. மஞ்சள்ல நல்லா கிழங்கு மட்டும் சொத்த விடாத இருந்ததுன்னா நல்ல லாபம். அதை விட கொத்தா வைத்தா லாபம். ஓஹோ. உங்களுக்கு கொத்தா வைத்தோம்னு வச்சுக்க, ஒரு கிழங்கா ஒவ்வொரு கொத்து கொத்து நாங்கள் 10 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா இப்போ நான் அது 6000 கொத்துக்கு இது. 6000 கொத்து இருக்குன்னா 10 ரூபா கொடுத்தா 60,000 ரூபாய் லாபம் வந்துடும். நமக்கு ஒரு 30,000 செலவு போனால் கூட 30,000 வந்து வருமானம் வரும். ஓஹோ. இப்போ எந்த மாதம் அது ஃபஸ்ட்டு நடவு செய்யணும்? ஆடி மாதம் செய்யணும். தை மாதம் வந்து அறுவடை பண்ணி. தை மாதம் அறுவடைனாக்கா கொத்துக்கு தான் கட்டலாம். ரைட். கொத்துக்கு தான் நீ கட்டலாம். விதைக்குனாக்கா மாசி பங்குனியில் தான் கட்டணும். மாசி பங்குனி தான் வைக்கணும். பங்குனி மாதம் வெட்டி வச்சுனாக்கா பங்குனி சித்திரை வைகாசி 2 மாதம் அப்படியே கடந்து பருவ கட்டும். அப்புறம் அப்படியே போட்டுற வேண்டியது. விதைக்கிழங்கு போட்டுலாம். நீ இந்த டைமில் இப்போ வெட்டுற கிழங்கு தான் நீ வந்து விதைக்கு வச்சுன்னா முளைக்காது. வீரியமாக வராது. வராது. கிழங்கு விடாது.
சரி 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 சரிங்க. இப்போ மஞ்சள் என்பது ஒரு லாபகரமான இதுதான். லாபகரமான தொழில் தான். அது என்ன மருத்துவ குணம் பயிர் தானே அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வந்து கவர்மெண்ட் அதுக்கு மானியம் தருது. மானியம் தட்டுது. மானியம் தருது. ஓஹோ! இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி இருந்தாலும் மானியம் மானியம் உண்டு. எவ்வளோ தராங்க ஏக்கருக்கு? மஞ்சளுக்கெல்லாம் ஏக்கருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 40,000 25,000 தருவோம். தருவோங்க. ஓஹோ ஓஹோ! சரிங்க. இப்போ வந்து நீங்கள் பொங்கலுக்கு கொத்து கொத்தா விற்றுருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்து போனோம். நாங்கள் இப்போலாம் ஈரோட்டுக்கு தான் எடுத்து போவோம். அங்கேருந்து வேசி ஈரோடு. இப்போலாம் இங்கே கொத்தா ஓடி போகுது. ஏமாத்திரம் தான் கொத்தா ஓடி. நமக்கு லாபம் கொத்தா விற்கிறது தான் லாபம். அதை வெட்டிக்கின்னு வேசி போட்டுக்கணும் தூக்கின்னு போயிடணும். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி 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 சரி. சரிங்க ஐயா, உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க. சரி.